கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஈரானில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகளோ ஈரானில் நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்களோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஐரோப்பாவில் இருந்தோ அல்லது இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் இருந்தோ தான் செயல்பட்ட வண்ணம் இருக்கிறது. கமேனி அரசை கவிழ்ப்பதற்கு ட்ரம்ப் முழு முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசி அவர்கள் வீதிகளில் நுழைந்து அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய வண்ணம் இருக்கிறார்கள். இது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா இராணுவ பலத்தை திரட்டி கொண்டிருக்கிறது கல்ஃப்ல. இன்னொரு மிட்நைட் ஹேமர் 2 2வது தாக்குதலானது நடைபெறுவதற்கான சாத்தியம் அதிகம். ஈரானில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலோ இல்லை ஆட்சி கவுளும் நிலை ஏற்பட்டாலோ அது எதை பாதிக்கும் என்றால் ஒட்டுமொத்த அந்த கல்ஃப் ரீஜனையே பாதிக்கும். ஈரானோட பொருளாதாரம் இன்று மிக இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி போயிருக்கு. $1 ஈக்குவல் 14 லட்சம் ஈரானியன் ரியால். அப்படின்னா 14 லட்சம் ரியால் ஈக்குவல் $1. அப்போ பண வீக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, பணத்தோட வேல்யூ என்ன இருக்கு. ஒரு பொருளை வாங்க போனோம்னாலோ இல்லை ஒரு சந்தைக்கு போனோம்னாலோ அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கே பணம் கிடைக்கிறது இல்லை. அதனால் எங்கெல்லாம் டாலரின் தேவை இல்லாமல் அவர்கள் பொருளாதாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அங்கெல்லாம் ஒரு போர் சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது ட்ரம்பின் முடிவாக இருக்கிறது. ஹமாஸை சப்போர்ட் பண்ண போய் ஈரான் தன் இருப்பையும் தன் வலிமையையும் தன் தன் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அவர்களுக்கு தோதாக இருக்கும் நாடுகளை எல்லாம் இன்று இழந்திருக்கிறது. ஈரான் என்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மற்ற நாடுகளின் போர்களில் தலையிட்டதை இந்த தலைமுறை உள்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு நீ ஏன் தேவையில்லாம் மற்ற நாட்டில் தலையிடுறேன்னு சொல்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஈரான்ல மக்கள் போராட்டம் 31 மாகாணங்கள்லையுமே போராட்டம் நடந்துட்டு இருந்தா தகவல் வந்துகிட்டு இருக்கு. உயிரிழப்புகளும் அதிகமாகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட மசூதிக்கெல்லாம் கூட தீ வச்சாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி இப்போ ஈரான் போய்கிட்டு இருக்கு? இது அங்கே மக்களால் திரண்டிருந்த ஒரு போராட்டம் தானா இல்லை யாராலும் தூண்டிவிடப்பட்ட ஒரு போராட்டமா இதெல்லாம்? நான் உங்களுக்கு ஈரானை பற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அடிப்படையாக இதுக்கு முதல் கட்டமாக என் பதில் கொஞ்சம் வரலாற்றை நோக்கி செல்லலாம். 1953 இஃப் ஐம் ரைட் மொசடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதம மந்திரி இருந்தார். அப்போது இருந்த ஆங்கிலோ ஈரான் பெட்ரோல் கம்பெனி, அதாவது அங்கே எண்ணெய் எடுப்பதற்கான உரிமம் பிரிட்டனிடம் இருந்தது. அதை தேசியமயமாக்கப்பட்டது அன்றிருந்த ஈரான் பிரதமரால். அந்த பிரதமரை ஒரு கிளர்ச்சி ஏற்பட வைத்து பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அவரை பதவியில் இருந்து அகற்றுவதற்கு ஒரு நாச வேலை நடந்தது. ஆனால் மக்கள் அவர் பக்கம் நின்றிருந்தார்கள். கிளர்ச்சிக்கு எதிர்கிளர்ச்சியாக ரீசா பேல்வி என்று அன்றிருந்த மன்னரின் கையை ஓங்க செய்து கடைசியில் அந்த பிரதமரையே அகற்றினார்கள், மொசடெக்கை. ஸோ பிற்காலத்தில் 1979 ரீசா பேல்வியை அகற்றி அயத்துல்லா குமேனியை திரும்பவும் நிறுவ செய்தவர்கள் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். ஸோ ஈரானில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகளோ ஈரானில் நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்களோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஐரோப்பாவில் இருந்தோ அல்லது இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் இருந்தோ தான் செயல்பட்ட வண்ணம் இருக்கிறது. வரலாறு அப்படிதான் இருக்கு. உதாரணத்துக்கு ரீசா பேல்வியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு அன்று வெடித்த கிளர்ச்சியில முக்கியமான பங்கு ஆற்றியது யார் என்று பார்த்தால் பிரான்சில் தான் அயத்துல்லா கமேனி அவர் இருந்தார். அவரை சார்ட்டர்ட் பிளேனில் அனுப்பி வைத்தது யார்?
முதலில் ஈராக்கில் இருந்தவர் திரும்பி பிரான்ஸ் என்று பிரான்சில் இருந்து தானே ஈரானுக்கு உள்ளே வந்தார். இதற்கு காரணம் அன்றிருந்த ஷா வந்து ரிசா பஹல்வி என்ன சொன்னார் என்றால், பெட்ரோலின் விலை ஒரு பாட்டில் பெப்சி விலை கூட கம்மியாக உள்ளது. ஸோ பெட்ரோல் அவ்வளோ மலிவாக கிடைக்கிறது என்றால் இது ஒன்றும் தீராமல் இருக்க போகும் ஒரு ரிசோர்ஸ் இல்லை, அதாவது வளம் அல்ல. ஒரு நாளைக்கு அது தீர்ந்து போய்விடும். அந்த வளத்துக்கான அதுக்கு நிகரான ஒரு ஒரு பொருள், அதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், அந்த பொருளுக்கான ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்று அப்போ சொன்னதுக்கு 2 பேர் அதை முன்னெடுத்து நிறுத்தினார்கள். ஒன்று சவுதி அரேபியாவின் மன்னர் கிங் ஃபைசல், இன்னொன்று ஷா ஆஃப் ஈரான் ரிசா பஹல்வி. ஃபைசல் அவர் குடும்பத்தினராலே ஒரு என்ன சொல்றது, ஒரு சதி வேலையால் அவர் கொல்லப்பட்டார். அதில் சிஏஏயின் கை இருக்கிறது என்று பரவலாக நம்பப்படுகிறது. அதே போல் பஹல்வியை அகற்றினால் நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கும் என்று ஐரோப்பிய நாடுகள் விரும்பியதால் ரிசா பஹல்விக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் வகையில் அவர்கள் பஹல்வியை அகற்றினார். அதற்கென்று ரிசா பஹல்வியின் ஆட்சி ஒன்றும் பாலாரும் தேனாரும் ஓடிய ஆட்சி என்று நான் சொல்ல போவதில்லை. அது மோசமான ஒரு ஆட்சியாகத்தான் இருந்தது. ஆயத்துல்லா குமேனி குடும்பத்தினரை அவர் வேட்டையாடினார். அதே போல் அங்கிருக்கும் கிளெரிக்குகள், இஸ்லாமிய குருமார்கள், அவங்க மௌல்வி, அவங்க சொல்லுவாங்க, இன்ஃபேக்ட் ஆயத்துல்லா கிராண்ட் ஆயத்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஷியா இஸ்லாமில், அவர்களை எல்லாம் அவர் மதிக்கவில்லை. அப்பொழுது கைரோன்ற பாருங்க, தெஹ்ரான் யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டிகள் இருந்து இந்த கிளர்ச்சியானது வெடித்தது. அந்த கிளர்ச்சியானது எங்கிருந்து தொடங்கியது என்றால், பாசார் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக அங்காடிகள், இன்னும் சொல்ல போனால் வணிக வீதிகளில் இருந்து தான் இந்த கிளர்ச்சி தொடங்கியது. ஈரான் பாசார்ஸ், ஈரானில் இருக்கும் அங்காடி தெருக்கள் தான் ஒரு கிளர்ச்சிக்கு வித்திடுகின்றன. இப்போவும் அந்த அங்காடிகள் தான் வித்திட்டுள்ளன. ஆனால் ஈரானின் தற்போதைய சூழ்நிலைக்கு இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி சென்றால், 2009 வந்து ஒரு கிரீன் மூவ்மெண்ட் என்று வந்து சில அயத்துல்லாக்கள், சில இஸ்லாமிய குருக்கள் வந்து அவங்கள கிளர்ஜி அப்படின்வாங்க, அவங்க வந்து அன்றிருந்த ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதில் பிரிவு, அப்போ வந்து ஒரு பர்ஜ் நடந்தது, அவர்களை ஒழித்தார்கள். அதைத் தொடர்ந்து 2017 டிசம்பர் வாக்கிலும் 19 வரையிலும் இதே ஒரு பொருளாதார சிக்கல் வந்து அப்போ தலை தூக்கியது. அப்பொழுதும் யார் வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதி என்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திரு ட்ரம்ப். ஓகே, அப்பயே வந்து அந்த கிளர்ச்சி வந்து வெடிச்சது. அந்த கிளர்ச்சி வந்து 17 வந்து பீக் ஆச்சு. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் அந்த கிளர்ச்சியில் கூட. ஆனால் அந்த கிளர்ச்சி கிட்ட ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டது. அப்பொழுது எதற்காக அது ரைசி என்பவர் அப்போது அவர் ஜனாதிபதியாக இருந்தார். அதான் பிளேன் கிராஷ்ல இறந்து போயிட்டார் அவர் இருந்தார். அப்போ வந்து இதற்கு கிளர்ச்சி தோற்றதற்கு சில காரணங்கள் என்னவென்றால், ஈரானின் ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு, அவர்களின் ஐஆர்ஜிசியும் அவர்களின் தொழில் சங்கங்களும் அவர்களின் இந்த இஸ்லாமிய கிளர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களின் குருக்களும் அவங்களோட கூட்டமைப்பானது மிக வலிமையாக இருந்தது. அப்போ ஈரானை வந்து கிட்டத்தட்ட செயல்படுத்துவதே என்னவென்றால் 3 தான். ஒன்று ஐஆர்ஜிசி, இராணுவம் கூட அடுத்து தான் ஐஆர்ஜிசி, 2வது வந்து கிளர்ஜி, அதாவது இஸ்லாமிய குருக்கள், 3வது வந்து தொழில் சங்கங்கள். இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் வரை எந்த கிளர்ச்சியும் அதன் முடிவை எட்டாது, அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட முடியாது. இப்பொழுதும் அந்த நிலைமை தான். 2017-19 நடந்த கிளர்ச்சி தோற்றுவிட்டது. அதற்கு இன்னொரு வெளிநாட்டு காரணம், அன்று ஈரானின் ஷியா கிரசன்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த கை ஓங்கி இருந்தது. ஈரானுக்கு எங்கேருந்தெல்லாம் வந்து சப்போர்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் லெபனானில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தது, சிரியா ஸ்ட்ராங்காக இருந்தது. சிரியா அப்பையும் சிவில் வார் நடந்துட்டு இருந்தது, உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்தாலும் சிரியாவில் ஆசாத் அரசு இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா யமனில் ஹவுத்திகள் கை ஓங்கி இருந்தது.
ஸோ ஈராக்ல இருந்து இப்போ எடுத்து பார்த்தாலும் ஷியாக்கள் வந்து அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் இருந்தார்கள் ஈராக்ல. ஸோ அப்போ வந்து ஈரானின் கை ஓங்கிய ஒரு சூழல் இருந்தது. ஷியா கிரசன்ட் வந்து அதோட பிடி வந்து ரொம்ப வலிமையாக இருந்தது. இப்பொழுது கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்றால், ஈரான்ல நடந்த இஸ்ரேல்ல அந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த பிரச்சனையில் ஈரான் ஹமாஸுக்கு புகலிடம் கொடுத்தது. ஹமாஸ் தலைவர்களை அவர்கள் காப்பாற்ற நினைத்தார்கள். அதனால் ரைசிங் லயன் என்ற ஒரு ஆபரேஷன் இஸ்ரேல் நடத்தியது. அடுத்து இஸ்ரேல் ஆட்சி மாற்றங்களுக்கும் அமெரிக்கா ஆட்சி மாற்றங்களுக்கும் வித்திட்டது. எங்கெல்லாம் ஷியா நாடுகள் ஷியா அரசாங்கங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த அரசாங்கங்களை அகற்ற தொடங்கியவாறு சில விஷயங்கள் நடந்தன. அதில் சிரியா குறிப்பிடத்தக்கது. ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து பார்த்த ஹவுத்திகளோட கை ஓங்கி இருந்தாலும் இன்று யுஏஇயும் சவுதி அரேபியாவும் அங்கே யமனில் வந்து அவங்க கை ஓங்கி இருக்கு. இந்த பக்கம் ஹிஸ்புல்லா வந்து லெபனானில் வந்து அவங்க கட்டுப்பாடு அந்த பேஜர் பாம் வெடித்ததில் ஹிஸ்புல்லா வந்து கிட்டத்தட்ட செயலிழந்த நிலையில் இன்று இருக்கிறது. ஹமாஸை சப்போர்ட் பண்ண போய் ஈரான் தன் இருப்பையும் தன் வலிமையையும் தன் அதாவது தன் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அவர்களுக்கு தோதாக இருக்கும் நாடுகளை எல்லாம் இன்று இழந்திருக்கிறது. ஈரான் என்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. 2வது, ஈரானோட பொருளாதாரம் இன்று மிக இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி போயிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இராணுவ காரணம் ப்ளஸ் வெளிநாட்டு காரணங்கள். உள்நாட்டு காரணம் எடுத்து பார்த்தா ஈரானோட பொருளாதாரத்தை ஒரு வரையிலே சொல்லணும்னா $1 = 14 லட்சம் ஈரானியன் ரியால். அப்படின்னா 14 லட்சம் ரியால் ஈக்குவல் டு $1. அப்போ பண வீக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, பணத்தோட வேல்யூ என்ன இருக்கு. ஒரு பொருளை வாங்க போனோம்னாலோ இல்லை ஒரு சந்தைக்கு போனோம்னாலோ அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கே பணம் கிடைக்கிறது இல்லை. இன்ஃப்ளேஷன் வந்து 50%. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சு 4.5% வந்தாலே நம்ம லபதிபோன்னு கத்துறோம். 50% இன்ஃப்ளேஷனுங்க. வாங்குற சம்பளத்துக்கும் பொருட்களுக்கும் சம்மந்தமே இல்லை. குடும்பத்தை ரன் பண்ண முடியறது இல்லை. குறிப்பிட்ட நகரங்களில் குடும்பத்தை ரன் பண்ண முடியல. 100க்கும் மேற்பட்ட பெரிய நகரங்கள் சிறிய நகரங்களில் கிளர்ச்சிகள் வெடித்து இருக்கிறது. முக்கியமான காரணமே இதுதான் போராட்டத்துக்கு. இது ஒரு காரணம். அடுத்த காரணம் அங்கே இருக்கும் கட்டுப்பாடுகள். இஸ்லாமிய நெறிப்படி அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எடுத்துள்ள கட்டுப்பாடுகள் ஒரு தலைமுறை ஏற்றுக்கொண்டது, 2 தலைமுறை. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவர்கள் செயல்பாடுகள் இல்லை. அதற்கு காரணம் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் என்பது வந்து அந்த நாட்டில் நடக்கிற விஷயம் அந்த நாட்டோடையே நின்று போயிடும். பக்கத்து நாட்டில் என்ன டெவலப்மெண்ட் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளா சொன்னா போட்டு காட்டினா தான் தெரியுமே தவிர்த்து இல்லைன்னா தெரியாது. இன்னைக்கு உங்களோட கையிலேயே எல்லாம் என்ன நடக்குது என்பது உங்கள் கையில் இருக்கிறதா? நீங்க இப்படி தட்டி பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ தட்டி பார்த்தா எல்லாம் தெரிகிற வண்ணம் இருப்பதால் என்ன நடக்கிறது என்றால், ஈரானோட தற்போதைய சூழல்ல வந்து இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய கருவியாக மாணவர்களிடையே மாறியுள்ளது. எக்ஸ் வலைதளம் அது இது எல்லாமே வந்து அவங்க சரளமா வந்து உலகத்துல என்ன நடக்குதுன்றதை பார்க்குறாங்க. இங்க மாத்திரம் நம்மளுக்கு ஏன் கட்டுப்பாடுகள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. மாசா அமீனி என்ற ஒரு இன்சிடென்ட் வந்து ஈரானை உலுக்கியது 2022. ஹிஜாப் அணிய மாட்டேன் என்று சொன்ன ஒரு கல்லூரி செல்லும் ஒரு பெண்மணியை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை அவர்கள் மரண தண்டனை விதித்தார்கள். அப்பொழுதும் நூற்றுக்கணக்கானோர் சாலைக்கு வந்து போராடிய போது கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் 22. ஸோ ஈரான் கண்டினியூஸாக இந்த ஆட்சி மீது ஒரு அதிருப்தி நிலவிய வண்ணம் உள்ளது. ரைசி மீது பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தால் ஈரான் டாலர் மதிப்போடு நான் ஏற்கனவே சொன்னது போல பணவீக்கம் அதிகமாக இருப்பதால் டாலருக்கும் ஈரானுக்கும் ஒரு 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 அதாவது என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பதால்
அவங்க வந்து ஆயில் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ். ஆமா. எண்ணெயை அவங்க வந்து விட்டால் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். ம். ஆனால் அவங்க யாருக்கு அதிகம் எண்ணெய் வித்துட்டு இருந்தாங்க? சைனாக்கு. யுவானில் வித்துட்டு இருந்தாங்க. டாலரில் விற்க முடியாதுன்ற சூழல் வரும்போது யுவானில் விற்க ஆரம்பித்தாங்க. ஈரான் மீது பொருளாதார தடை ட்ரம்ப் வந்த பிற்பாடு எடுத்து வரப்பட்டது. ரெண்டாவது ஒபாமா காலகட்டத்தில் இஃப் ஐம் ரைட், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்தால் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்காது, அதே சமயத்தில் ஈரானின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை படிப்படியாக நீக்குவோம் என்று அதை ட்ரம்ப் வந்து தலைகீழாக செய்தார். இப்போ திரும்பியும் ட்ரம்ப் வரும்போது இன்னும் அழுத்தம் அதிகமாக ஈரான் மீது செலுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவல்கள், ஜாய்ஷில் ஆதில் என்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிஏயின் நாச வேலை ஈரானில் நடந்த வண்ணம் இருக்கிறது. அதற்கு தோதாக அங்கிருக்கும் ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட அரசு வன்முறையில் ஈடுபட்டு அரசாங்கத்தின் தாக்குதல்கள் மூலம், அரசாங்கத்தின் அடக்குமுறை மூலம் மக்களை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள். 60 மணி நேரமாக இன்டர்நெட் கட் செய்யப்பட்டுள்ளது ஈரானில். இன்னைக்கு இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு ஃபெட்டிக் மாதிரி வந்துடுது. ஃபெட்டிக்னா ஒரு தோய்வு நிலை வந்துடுது. அந்த தோய்வு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கடான்னா, மக்கள் வந்து தெருவுக்கு வந்து போராட தான் செய்வாங்க. அதன் வெளிப்பாடு தான் மசூதிக்கு தீ வைக்கிறதா? அதன் வெளிப்பாடாக இது நடக்கிறது. அதில் அமெரிக்காவின் இதுவும் இருக்கு. இன்னொரு பக்கம் அது கேட்கணும்னு நினைச்சேன். மசூதிக்கு தீ வைக்கிறது அப்படின்றது அந்த கிளர்ஜி மீது, அந்த ஈரானிய அந்த இஸ்லாமிய இது மீது, ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தியை தெரிவிக்கும் வண்ணம் அது தெரிகிறது. அதிருப்தினாலுமே அந்த நாட்டு மக்கள் வைப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் இல்லை, அப்படி இல்லை. இந்த தலைமுறைக்கு வந்து இது போன்ற அடக்குமுறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. ஈரான் வந்து மற்ற நாடுகளின் போர்களில் தலையிட்டதை இந்த தலைமுறை வந்து உள்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு நீ ஏன் தேவையில்லாம மற்ற நாட்டில் தலையிடுறேன்னு சொல்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்கள். தலையிட்டனால தான் அமெரிக்காவின் செயல்பாடுகளும் இப்படி கொண்டு போய் தள்ளி இருக்கு ஈரானை. ஆமாம். அடுத்து வந்து இஸ்ரேலில் வந்து ரைசிங் லைன் ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஈரானை போட்டு நடுராத்திரியில் வந்து நான் வந்து ஈரானோட அணு ஆயுத உலைகளை தாக்குவேன்னு மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்தினாங்க. அந்த ஆப்ரேஷனோட பார்ட் 2 இப்போ நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் ஈரானில் நான் சொன்ன போல இந்த 3 IRGC, இஸ்லாமிய அந்த அமைப்பு, அந்த குருமார்கள், அயத்துல்லா கவுன்சில், அது அடுத்து வந்து தொழில் சங்கங்கள், இந்த 3 உடையாத வரை, அதில் வந்து ஒரு பிரிவினை வராத வரை ஆட்சி மாற்றம் என்பது கொஞ்சம் கஷ்டம். சரி சார், சமீபத்தில் தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வெனிசுலாவில் தூக்குறாரு, அதிபரை தூக்குறாரு. அதே போல ஈரானையும் குறி வைப்பாரா, காமினியை தூக்கிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்ப முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த 3 அமைப்புகளும் இருக்க வரைக்கும் கஷ்டம் முடியாது. அதனால தான் நான் என்ன காரணம் என்று சொன்னேன். அஃப்கோர்ஸ் 5th ஃப்ளீட் வந்து பெஹ்ரைனில் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்ல. அமெரிக்காவுக்கு மிக அருகில் பெஹ்ரைன்லேருந்து அமெரிக்கா ஈரானுக்கு மிக அருகில் அவர்களின் படைகளை நிறுவியுள்ளது. அது இல்லாமல் அவர்கள் தேவைப்பட்டால் இஸ்ரேலின் உதவியையும் நாடுவார்கள். ஆனால் மற்ற இஸ்லாமிய நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ளுமா? சவுதி அரேபியா உட்பட. ஈரானில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலோ இல்லை ஆட்சி கவுளும் நிலை ஏற்பட்டாலோ அது எதை பாதிக்கும் என்றால் ஒட்டுமொத்த அந்த கல்ஃப் ரீஜனையே வந்து பாதிக்கும். ஏன்னா அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. அங்கேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் மற்ற இடங்களில் அது பரவ செய்யும். ரெண்டாவது, ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊடகங்கள், வெஸ்டர்ன் ஊடகங்கள், குறிப்பிட்டு சொல்ற மேற்கத்திய ஊடகங்கள் வந்து அவங்க சொல்கிறது என்னடான்னா, கமேனி வந்து ரஷ்யாவுக்கு ஓடி போயிடுவார். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த முகாந்தரத்தோடு, எந்த ஒரு தரவோடு இவர்கள் சொல்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. தரவுகள் இல்லை. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் சையாப்ஸ் அப்படின்வாங்க, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, ஒரு பயத்தை ஏற்படுத்தி, அங்கிருக்கும் ஆட்சியாளர்கள் செயலிழந்து விட்டார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள்.
அதை அவங்க பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இன்டர்நெட்டை பேன் செஞ்சுருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மக்கள் இதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் கடைசி அதிகமாகும் தவிர்த்து கம்மியாகாது. இன்னொரு வாட்டி ஒரு முட்டை அதிகம் கொடுங்க, கீழே தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் மக்களுக்கு. அது வரக்கூடாது, இன்டர்நெட்டை பேன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சைனாவோட ஆயில் சப்ளையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தான் வழி சைனா எதுவுமே வாயை திறக்கலையே, பேசாமே இருக்காங்களே. சைனா வாயை திறக்கிறதுக்கான சூழல் வந்து இது தனியாக, அதுக்குன்ட்டு ஒரு தனியாகவே நான் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்குது டிசம்பர் மாதம். அதனால தான் ஜனவரி மாதம் தொடக்கத்துல இருந்தே ட்ரம்ப் அதிரடி காட்டுகிறார். 500% டேரிஃப் அது இது எல்லாம் காட்டுறதுக்கு காரணம் சில விஷயங்கள் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்திருக்கிறது. பிரேசில்ல நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்திருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB அது வந்து IMFயும் வேர்ல்ட் பேங்க்கு இருந்து வெளியே இருந்து பிரிக்ஸ் தொடங்கிய ஒரு பேங்க். அது அதில் $40 பில்லியன் பணம் இருக்கிறது, முதலீடு இருக்கிறது. இது இல்லாமல் பல நாடுகள் இந்த பிரிக்ஸில் சேருவதற்கு அவங்க என்ன சொல்றது ஆர்வம் காட்டுறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து பிரிக்ஸின் பரிவர்த்தனை முறை, பணம் பரிவர்த்தனை முறையில் ரொம்பவே அவர்கள் நாட்டம் காட்டுகிறார்கள். இதை வந்து அமெரிக்கா விரும்பவில்லை. ஏன்னா பெட்ரோலுக்கும் டாலருக்குமான பிணைப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சப்போஸ் பெட்ரோலும் டாலரும் வந்து டீலிங் ஆச்சு, பெட்ரோலில் வந்து டாலரில் வந்து பெட்ரோலோட வணிகம் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுது. அமெரிக்காவோட பிரச்சனை பெட்ரோல் ஈரான் விற்பதல்ல, வெனிசுவேலா பெட்ரோல் விற்பதல்ல, ரஷ்யா பெட்ரோல் விற்பதல்ல, இந்தியா வாங்குவதல்ல, சைனா வாங்குவதல்ல. ஆனால் அவர்களின் பெரிய பிரச்சனை இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் போதோ, இல்லை சைனா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் போதோ, இல்லை இந்தியா ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் போதோ, இல்லை சைனா ஈரானிடம் எண்ணெய் வாங்கும் போதோ டாலரில் பரிமாற்றம் இல்லாமல் ஷிஃப்ட் பேஸ் சிஸ்டம், அதாவது ஷிஃப்ட் என்பது அமெரிக்கா கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். அது நியூயார்க் வங்கிகள் மூலம்தான் பண பரிவர்த்தனை நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதை அத்துமீறி அதை புறந்தள்ளி விட்டு இவங்களோட சொந்த சிஸ்டம், நோஸ்ட்ரோ வாஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு 2 சிஸ்டம் இருக்கு. அவங்களோட வங்கி இங்கே ஒன்று தொடங்குவாங்க, நம்மளோட வங்கி அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், இவங்க இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்க கரன்சியை இங்கே டெபாசிட் பண்ணுவாங்க, நம்ம கரன்சி அங்கே டெபாசிட் பண்ணுவோம், நம்ம சொந்த கரன்சிலேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணிப்போம். ஆமாம், வர்த்தகம் இதிலே தான் நடக்கும், 2 நாட்டு இதில். இதை ட்ரம்ப் விரும்பவில்லை. ஏன்னா உலகத்தோட கன்சம்ஷனை பொறுத்து தான், உலகம் எவ்வளோ டாலர் வாங்குறத பொறுத்து தான் அவங்க டாலரை அச்சடிக்கிறாங்க. அவங்க உள்நாட்டு தேவைக்கு மாத்திரம் இல்லை, மற்ற நாடுகளின் தேவைக்கு சேர்த்து தான் அச்சடிக்கிறாங்க. ஆமாம். ஆனால் அந்த தேவையானது எண்ணெயோடு பிணைப்போடு இருக்கிறது. எண்ணெய் பிணைப்போடு, எண்ணெய் விற்றால் டாலரில் விற்க வேண்டும். இது கலந்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அச்சடிச்ச டாலரோட வேல்யூ வெறும் பேப்பர் தான். அதுதான் பிரச்சனை. அதனால் எங்கெல்லாம் டாலரின் தேவை இல்லாமல் அவர்கள் பொருளாதாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அங்கெல்லாம் ஒரு போர் சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது ட்ரம்பின் முடிவாக இருக்கிறது. அதில் ஒரு வார்னிங் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. பட் இந்தியா அதை செவிசாய்க்கவும் இல்லை, அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவையும் இப்போது இந்தியாவுக்கு இல்லை. இல்லை, அது இப்போ தெரியுது இல்லை, உலகத்துக்கு வெற்றி வெளிச்சமா. அதாவது யார் ஒருத்தர் டாலருக்கு எதிராக தங்களோட நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அவங்கள காலி பண்ணிடும் அமெரிக்கான்றது இத்தனை ஆண்டுகளும் இல்லாமல் இந்தியாவிற்கு எதிராக அவங்க செய்யும் நடவடிக்கைகள்லாம் பார்த்தா உலக நாடுகளுக்கு தெரியும்ல. இந்தியாவுக்கு எதிராக மாத்திரம் அவங்க நடவடிக்கை எடுக்கல. இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்க. ஆமாம், பருப்பு வேகலை. ரஷ்யா வந்து அதுக்கு பதிலாக UAE மூலமாக, குறிப்பிட்ட அபுதாபி மன்னர் குடும்பத்தின் மூலமாக தங்கத்தை வாங்க ஆரம்பித்தார்கள். இந்தியா தங்கத்தை அதிகமாக வாங்கிறது. US டாலர் பாண்ட்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம, ஏன்னா டாலர் தேவையில்லை அப்படின்ட்டு. US பாண்ட்ஸ் வந்து ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அவர்கள் வட்டி ரூபத்திலேயே கட்ட வேண்டும் அமெரிக்கா. இந்த வருடம் அவர்கள் வட்டியாகவே அந்த பாண்ட்ஸுக்கு அவங்க கட்டுற வட்டியே வந்து $1.5 ட்ரில்லியன் தாண்டும் அப்படின்றாங்க. அவங்களோட ராணுவ பட்ஜெட் எவ்வளவோ அதோட அதிகமாக இருக்கு கட்ட வேண்டிய வட்டி. ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்வாங்க, யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸ்.
அதை வந்து எல்லா நாடுகளும் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அவங்களோட அந்நிய செலாவணியோட மதிப்பீடோட அதை வச்சிருப்பாங்க. இந்தியா என்ன பண்ணுது, பாண்ட்ஸை விற்க ஆரம்பிக்குது. தேவையில்லை போ. இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆமா, ஒருத்தன் பண்றதை பார்த்து அடுத்த பண்ண ஆரம்பிச்சிருவாள் சீக்கிரத்துல. அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த ஷிஃப்ட் பேமெண்ட் சிஸ்டம் அடி வாங்கும். அவன் சொந்த கரன்சியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான்னா திரும்பி US டாலர் என்ன ஆகுது? பழைய காலம் பண்ண மாற்று முறை மாதிரி அவன் சொந்த இதில் போயிடுச்சுன்னா. ரெண்டாவது இதுக்கு நிகரான இது வந்து ரஷ்யாவோட பேமெண்ட் சிஸ்டம், சைனாவோட பேமெண்ட் சிஸ்டம், நம்மளோட சொந்த UPI இதெல்லாம் வர ஆரம்பிச்சு ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பல நாடுகள் வந்து இதுக்கு நாட்டம் காட்டுகிறது. இதை அவர்களால் ஜீர்ணிக்க முடியல. அதன் வெளிப்பாடு தான் இப்போ வெனிசுலாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், எல்லாமே. ஈரானில் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது 116 பேர் கொல்லப்பட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் இந்த பிரச்சனை வெடித்துள்ளது. முகமது பெஷக்ஸ்கியான் அவர்களின் ஜனாதிபதியே கூறியிருப்பது என்னவென்றால், எங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து மெதுமெதுவாக விஷயங்கள் நழுவி கொண்டிருக்கிறது என்று. இன்னொரு பக்கம் IRGC அவர்கள் வீதிகளில் நுழைந்து அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய வண்ணம் இருக்கிறார்கள். இது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா வந்து இராணுவ பலத்தை திரட்டி கொண்டு இருக்கிறது கல்ஃப்ல. இன்னொரு மிட்நைட் ஹேமர் 2 2வது தாக்குதலானது நடைபெறுவதற்கான சாத்தியம் அதிகம். கமேனி அரசை கவிழ்ப்பதற்கு ட்ரம்ப் முழு முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு பக்கத்து நாடுகளில் இருந்து எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுப்பதற்கு, அதாவது அவர்களின் நாச வேலைக்கு, ஆட்சி மாற்றம் என்ற ஒரு நாச வேலைக்கு தோதாக நிற்பதற்கு பாகிஸ்தான் என்ற ஒரு கேடுகெட்ட ஒரு நாடு. ஏன்னா பணம் கொடுத்தால் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யாரும் அவர்களுக்கு நண்பன் இல்லை. அது ஒரு மோசமான ஒரு நாடு. இட் இஸ் அ மெஷினரி ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் ஆர்மியை. காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் மாரடிப்பாங்க. அப்படிப்பட்ட நாடு தான் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானிலிருந்து நூர்கான் பேஸில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது அமெரிக்க அதிகாரிகளுக்கும் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் இடையே. ஈரானை எப்படி குறிவைத்து தாப்பது என்று. ஸோ பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு அண்டைய நாடு தானே. மற்ற எந்த நாடுகளில் இருந்தும் அவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கவில்லை என்றாலும் பாகிஸ்தானிலிருந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து நாம் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஓகே சார், எங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிலமைக்கிறோம். நன்றி சார். நன்றி ஜெயன்.